டெக்ஸ்டுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மயங்கொலி சொல்லகராதி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய செகண்ட் பார்ட் வீடியோ தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ அதை செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்மை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப பக்கத்துல இருக்காங்க, அண்மையில இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்துட்டு வெற்றி வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், பக்கத்திலேயே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அண்மை அப்படின்னா அருகு, அருகில் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அடையும் தன்மை, அடையக்கூடிய தூரத்துலதான் இருக்கு, அது அணுகிற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, அணுமை. சரிங்களா? இப்ப அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. பொன்மணி இல்லம் அண்மையில் தான் இருக்கிறது, அண்மையார் செய்தன்றி. செய்னா தொலைவு. சரிங்களா? சோ அப்ப இது வந்து கலித்தொகையில இருந்து எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப அண்மைனா அருகு, அடையும் தன்மை, அணுமை. அதே மாதிரி இந்த அண்மை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாமை அல்லது இல்லாமை. கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த கல்லாமையை இல்லாமை அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், அண்மை ஆக்குவோம். இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம், அண்மை ஆக்குவோம். அப்ப அண்மை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அண்மைனா இல்லாமை அல்லது தீமை. சரிங்களா? தன்மை சுட்டலும் உரித்தன மொழிப அண்மை கிழவி வேறிடத்தானே. இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை, அதாவது இதெல்லாம் போட்டு நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் பொருள் என்ன அப்படின்றது மட்டும் பாருங்க. இதுவே நம்ம எக்ஸ்ட்ரா சோர்சஸ் தான் பார்க்க போறோம். ஒரு தடவை கொஸ்டின் கேட்டுட்டாங்கன்றதுக்காண்டி அடுத்த தடவை அப்படிதான் கேட்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா கேட்க மாட்டாங்கன்னு சொல்லணும். பட் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கிறோம். பட் ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா ப்ரிப்பேர் ஆகணும். அணங்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இலக்கணம். அப்ப இனிமே இலக்கணம்ன்றத நம்ம எப்படி எழுதுவோம், அணங்கம் அப்படின்றத எழுதுவோம். சரிங்களா? அணங்கம்னா இலக்கணம். அணங்கம் அப்படின்னு என்ன அர்த்தம், அறிவு, இருவாட்சி பறவை, அதை குறிக்கக்கூடியது. அணங்கம்னா அறிவு, இருவாட்சி பறவை, உடலின்மை, அதுக்கு உடல் கிடையாது, அருவம், உருவமற்றது, மல்லிகை. இதனாலுமே என்னது அப்படின்னா அணங்கத்தை குறிக்கக்கூடியது. நல்லா பாருங்க, இதுல ஒரு பறவை ஒரு மலர் ரெண்டுமே வருது. அறிவு, அறிவுக்கு உடல் கிடையாது. சரிங்களா? அணங்கம் அப்படிங்கறத அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா பாருங்க, அணங்கு. அணங்குன்னு என்ன அர்த்தம், ஒரு பாடல் கூட இருக்கும், அணங்கே நீ அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே இருக்கும். அணங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா தீண்டி வருந்தும் தெய்வ பெண், அதாவது தெய்வ பெண். சரிங்களா? அதே மாதிரி பத்ரகாளி தேவர் காடும் கூத்து, தேவர்கள் ஆடக்கூடிய, தேவர்களுக்கு ஆடக்கூடிய, அவங்க ஆடக்கூடிய ஒரு கூத்து. அழகு, விண்ணுலகில் இருக்கக்கூடிய தேவர்கள் ஆடக்கூடிய கூத்து. அதே மாதிரி அழகு, கவின்னா அழகு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எழில்னா அழகு, வனப்புனா அழகு, பொழில்னா அழகு. இப்ப புதுசா அணங்குனாலும் அழகு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விருப்பம். சரிங்களா? விருப்பம். அடுத்து மயக்க நோய், அச்சம். சரிங்களா? அச்சம் அப்படிங்கிறதுக்கு இந்த கிளியா இந்த கிளியா அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். சரிங்களா? அடுத்து வருத்தம். இங்க பாருங்க, விருப்பம், அச்சம், வருத்தம், கொலை, கொல்லிப்பாவை, பெண், வடிவு. இது எல்லாமே என்னது அப்படின்னா அணங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? திருக்குறள்லயே சொல்லியிருக்காங்களாம், அணங்கு கொள் ஆய்மயில் கொள்ளோ அப்படின்னு சொல்லிட்டு, அதை இங்க எடுத்துக்காட்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து அணங்கு அப்படின்னா மன்மதன். இங்க பாருங்களேன், இந்த அணங்குல என்ன கொடுத்திருந்தாங்க, இந்த 3 சுழி நகரம் அப்படின்றது பெண்ணுக்கு வரும் இல்லையா, அந்த அதனால அது ஃபுல்லா பெண் தெய்வங்களை குறிச்சிச்சு. தீண்டி வருதும் தெய்வ பெண், இங்க தெய்வ பெண், அழகு, பெண்ணுனாலே அழகு, அதுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அச்சம், வருத்தம், மடம், நாணம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த அணங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண், ஆண் மன்மதன், அதை குறிக்கக்கூடியது. அப்படி ஒரு எடுத்துக்காட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி. அடுத்து அணம், அணம். அணம் அப்படின்னா இந்த அணம்னா என்ன அர்த்தம், அணம்னா கீழ்வாய்ப்புறம். அணம்னா கீழ்வாய்ப்புறம். அன்னம் அப்படின்னா தான் மேல்வாய் நம்ம பார்த்திருப்போம். இங்க அணம்னாலும் மேல்வாய்னு கொடுத்திருக்காங்க. பள்ள அன்ன தொழிலின். சரிங்களா? அப்ப அணம் இந்த நகரம் அப்படின்னா அன்னம், அன்னம். அடுத்து அனல். ஐயோ வீட்டுக்குள்ள இருக்க முடியல, ஒரே அனலா இருக்கு அப்படிங்கிறது இந்த அனல். தீ, வெப்பம், இடி, பித்தம், இது எல்லாமே அனல். பித்தமும் அனலாத்தான் குறிக்குது. அப்ப இந்த அனல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கழுத்து. சரிங்களா? கழுத்து. மயிலினுடைய அனல் அழகு அப்படின்னு கொடுக்கலாம், கழுத்து அழகு. மிடர்னா நமக்கு கழுத்துன்னு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், மிடர் கழுத்து. சரிங்களா? கீழ்வாய், தாடி, மேல்வாய் புறம், இது எல்லாமே அனலை குறிக்கக்கூடியது. சோ 2 நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஜோடி ஜோடியா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அதே மாதிரி அதே அனலினுடைய ஒரு கண்டினியூஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுவேலி உயிர் துன்பங்களுள் ஒன்று. இங்க 4 ஆப்ஷன் என்னென்ன கொடுத்திருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தீ, வெப்பம், இடி, பித்தம், கொடுவேலி, உயிர் துன்பங்களுள் ஒன்று. இது எல்லாமே என்னது அப்படின்னா அதாவது அனல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. சரியா? இங்க பாருங்க, அனார், அனார்.
கொடி அனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொடி போன்ற இடையுடைய பெண்கள் அப்படின்றத குறிக்கக்கூடியது அனார் அப்படின்றதுல. இங்க பாருங்க, அனார்ன்றது கழுத்து அப்படின்னு சொல்றாங்க. மிடர்னாலும் என்னது, மிடரு அப்படின்னா கழுத்து. அதே மாதிரி இங்க அந்த கழுத்துக்கு பார்த்தோம் இல்லையா, எதுக்கு பார்த்தோம் கழுத்து அப்படிங்கிறது, அனலுக்கு பார்த்தோம். 3 சுழி நகரம் வரக்கூடிய, டன் நகரம் வரக்கூடிய அந்த அனல், இந்த அனல்னாலும் கழுத்து அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அனார்னாலும் கருத்து கழுத்து, மிடருனாலும் கருத்து. அப்ப இந்த அனார் அப்படின்றது என்னன்னா அவர்கள், கொடியை போன்ற இடையுடையவர்கள். சரிங்களா? மின்னார்னா பெண்கள் பார்த்திருப்போம் இல்லையா, சரியா, ஏத்தவர்கள், அதற்கு தகுந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, அணி அணி. இந்த அணி 1, இந்த அணி 2, இது 2 ஒரு ஜோடி. அப்ப இந்த அணி எதை குறிக்குது, இந்த அணினா அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள். பக்கம் பக்கம், சரிங்களா, படை ஒழுங்கு, கூட்டம். அதே மாதிரி உடுத்து உடை அணிந்தான், வேடம், அழகு. பாத்தீங்களா, இங்க ஒரு அழகு வந்திருக்கு, ரொம்ப முக்கியமானது. இந்த அழகு வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்ம இங்கதான் அழகுக்கு பார்த்திருப்போம். எதுக்கு இப்ப அழகு அப்படின்னா, அணங்குனா அழகுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. எது அழகு, அணினா அழகு, அதே மாதிரி அணங்குனா அழகு. சரி, அப்ப இந்த அணினா என்ன பார்த்தோம் அப்படின்னா, நெற்பொறி அல்லது பெரிய பெட்டி. நெல்பொறி அல்லது பெரிய பெட்டி. அடுத்து அணிகம் அணிகம், இது 1, இது 2. அணிகம் அணிகம். இந்த அணிகம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அணிகலன், அணிகலம், அணிகலம் வைக்கக்கூடிய பெட்டி, அது ஜுவல் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்காங்களேன். சிவிகை சிவிகை, ஊர்தி. சிவிகை கூட ஒரு தடவை வந்து இந்த தடவை கொஸ்டின் பேப்பர்ல இருந்தது, 2 இடத்துல வந்து சிவிகை இருந்தது இல்லையா. அதே மாதிரி பாருங்க, இந்த அணிகம்ங்கிறதுக்கும் சிவிகைங்கிறது இருக்குது. படை கூட்டம், இதை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிருப்போம். சரிங்களா? அணிகமாய் பணிகள் செய்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அணிகமாய் பணிகள் செய்து. சரியா? அணிகலன், அணிகலன் வைக்கக்கூடிய பெட்டி, ஊர்தி, சிவிகை. இங்கே அதே மாதிரி அணிகம்னா சிவிகை, படை, கூட்டம். அடுத்து பாருங்க, அணிச்சை அணிச்சை. அணிச்சை அப்படின்னு என்ன அர்த்தம், இது வந்து அணிச்சை செயல்ன்றது நம்ம உடல்ல எதாச்சியா நடக்கக்கூடிய ஒரு செயல், டக்குன்னு நடக்கும், அது அணிச்சை செயல். அது அணிச்ச பூ, முகர்ந்து பார்த்தாலே அணிச்சமலர் வாடிடும் சொல்லுவார் இல்லையா வள்ளுவர். அதே மாதிரி விருந்தினர்களுடைய முகம்ன்றது, நம்மளுடைய முகம் மாடுனால அவங்களுடைய உள்ளம் வந்து வாடிடுமா. அதே மாதிரி ஒரு பூடு அப்படின்றாரு. அணிச்சைன்றது ஒரு மரம். நாகமல்லி, விருப்பம் இன்மை. இங்க நீங்க இப்படி கூட படுக்கலாம், விருப்பம் அப்படின்றதுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, அணங்குதான் விருப்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கரெக்டா அப்படின்னு செக் பண்ணலாம். எஸ், அணங்கு அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அணங்கு அப்படின்னா விருப்பம். அதே மாதிரி அணங்கு அப்படிங்கிறதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யலாம், கேட்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, விருப்பமின்மைன்னு கொடுத்திருக்காங்க. எதுக்கு, அணிச்சைக்கு. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட் வச்சு, ஏன்னா நமக்கு வேற வழி கிடையாது. சரிங்களா? அடுத்தது அணிஞ்சில் அணிஞ்சில். இவங்க 2 பேரும் ஒரு பேர். அணிஞ்சில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அழிஞ்சில், கொடிவேடி, நொச்சி, முள்ளி. இதெல்லாம் வந்து அந்த கொடிகளினுடைய அந்த பெயர்களாக இருக்கும். அழிஞ்சில், கொடுவேலி, நொச்சி, இதெல்லாம் என்னது அப்படின்னா அந்த கொடிகளினுடைய பெயர்களாக இருக்கும். அடுத்தது அணிஞ்சில் அப்படின்னா வில்வ மரம். சரிங்களா? அணிஞ்சில் அப்படின்னா வில்வ மரம். அடுத்தது பாருங்க, அணியம் அணியம். இந்த அணியம் இந்த அணியம். இந்த அணியம் அப்படின்னா என்ன அர்த்தம், அணில் பிள்ளையை குறிக்கக்கூடியது. இந்த அணியம் அப்படின்னா அணில் பிள்ளையை குறிக்கக்கூடியது. படை வகுப்பு, கப்பலினுடைய முன்பக்கம். நமக்கு வந்து இந்த எரா பருமெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி ஆட்டோட தலை, இது 2மே முன்னாடி இருக்கக்கூடிய பக்கங்களை குறிக்குது அணியம். இந்த அணியம் அப்படிங்கிறது பாருங்க, காற்று காற்று, அச்சம், பிறக்கை, வாத ரோகம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அணிலம் அணிலம், அது 2 கொடுத்திருப்பாங்க பாருங்க. அணிலம் அப்படின்னா இந்த அணிலம்னா அணில் பிள்ளை. இங்க பார்த்தோம் இல்லையா, அதே அணில் பிள்ளை தான். எப்படி அணியம் அப்படின்னா அணில் பிள்ளையோ, அதே மாதிரி அணிலம்னால என்னது, அணில் பிள்ளை. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஒண்ணு போல வரக்கூடிய விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அணியம் அப்படின்னா அணில் பிள்ளை, அதே மாதிரி அணிலம் அப்படின்னாலும் அணில் பிள்ளை. சரிங்களா? சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இங்கேயும் ஒரு அணிலம்னு கொடுத்திருக்காங்க. காற்று காற்று, அச்சம், பிறக்கை. இப்ப வேற எங்கேயோ நம்ம காற்று அச்சம்லாம் பார்த்தோம். எங்க பார்த்தோம், காற்று, அச்சம், பிறக்கை. அப்ப அணியம்னாலும் அணிலம்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணு போல பொருள் தருதா? சரிங்களா? இதெல்லாம் நல்லா நோட் பண்ணுங்க. இந்த அணியம், இந்த அணிலம், இது 2 ஒத்து போகுது பாருங்க. அதோட பொருளும் பாருங்களேன், காற்று, அச்சம், பிறக்கை. இங்கே அதே மாதிரி இருக்குங்களா? அடுத்து அணு அணு, இது 2ம். சரிங்களா? அணுன்னு என்ன அர்த்தம், அணுவை துரித்து ஏற்கடலை புரட்டி குறுக தரித்த குரல். அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி குறுக தரித்த குரல். அணுன்னா
ஒரு சின்ன ஒரு நுண்மை, அதவும் விட சின்னது. சரிங்களா? உயிர், அணுனா ஒரு உயிர், நுண்ணுடல், நுண்மை, அணுகுண்டு, அணு ஆயுதம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மந்திரம், அணுனா மந்திரம், பொடி, திணை, வரகு இந்த மாதிரியான மில்லட்டோட பேரையும் அந்த அணுல வரக்கூடியது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த அணு அப்படின்னா என்ன அர்த்தம்? தனிமை. இந்த அணுனா என்ன அர்த்தம்? தனிமை, அண்மை, பங்கு, தொடர்ச்சி, மற்றொரு செயல். அடுத்து அணுக்கம். அணுக்கம் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அணுக்கம் இல்லாம இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அணுக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்கம். அணுக்கம்னா பக்கம், நெருக்கம். சரிங்களா? இது எதுக்கு வந்துச்சு? அண்மை அப்படிங்கிறதுக்கு படிச்சிருப்போம் இல்லையா? பக்கம், நெருக்கம், அதெல்லாம் அதே மாதிரி இந்த அணுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வருத்தம், முணக்கம், நோய், அச்சம், சந்தனம். சரிங்களா? அதே மாதிரி அணுகம். அணுகம் இந்த அணுகம் அப்படின்னா நுண்ணியது, இந்த அணுகம் அப்படின்னா சந்தன மரம். சரிங்களா? நுண்ணியது செஞ்சந்தனம், இந்த அணுகம்னா சந்தன மர வகை. அணுமை. அணுமை இந்த அணுமை அப்படின்னா அணுமைனா நுட்பம், அணுத்தன்மை. இந்த அணுமை அப்படின்னா அர்த்தம்? அர்த்தாபத்தி, கண்ணினுடைய புறவரகு. அதே மாதிரி அணை அப்படின்னா அர்த்தம்? சேர்த்துக்கொள். அணைனா சேர்த்துக்கொள். இருக்கை, படுக்கை, அதாவது தலையணை, அரியணை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சணை, கரை, அணைக்கட்டு, தறி, பாலம், முட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அணை. அதே மாதிரி இந்த அணையில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த அணையில அன்னை, அந்த, சரிங்களா? ஒரு வகை மீன், அதையும் குறிக்குது. அத்தன்மை, இதெல்லாமே அணையில வரும். சோ இது வரைக்கும் இருக்கக்கூடியது செகண்ட் பார்ட் வீடியோ. சோ இந்த சொற்கள் எல்லாத்தையுமே நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாளைக்கு தேர்ட் பார்ட்ல சந்திக்கலாம். நன்றி.